எங்க? லெஃப்ட்ல. இது என்னோட சாக்லேட். ஆமா, உன்னோட தான். ஆனா இப்ப நான் சாப்பிடுறேன், சோ இது எனக்கு. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இது எனக்காக தானே கொண்டு வந்தீங்க. இத எனக்கு கொடுத்துருங்க. எங்க பாரு, நான் இதை உனக்காக தான் இங்க கொண்டு வந்தேன். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. தப்பா? எனக்காக சாக்லேட் கொண்டு வந்தது தப்பா? ஆமா. அது என்னன்னா, நீ சாக்லேட் நிறைய சாப்பிட்டீன்னா குண்டாயிடுவல, அதுக்காக தான் வேண்டான்ற. வேண்டாம். நான் உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். முதல்ல இந்த இன்டர்வியூவை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். அதுக்குள்ள உன்னை குண்டாக்குற இந்த சாக்லேட் முழுசு நான் சாப்பிட்றேன். சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மேம், நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இவருக்கு செட்டிநாடு ஐட்டம்லாம் செய்ய தெரியுமான்னு கேட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா செட்டிநாடு ஐட்டம்ஸ்லாம் பண்றதுக்கு? வரும் வரும், எல்லாம் வரும். ஓகே, நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறம் அந்த வேலையை விட்டதுக்கான ரீசன்? மேம், இவருக்கு அவ்வளோ தமிழ்லாம் தெரியாது. ஆக்சுவலி இவரு குமார் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இவர் திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க வேற குக்கு வச்சுக்கிட்டாங்க. ஓ, இங்க பாரு, இப்பவே நீ என் கூட கிளம்பி ரூமுக்கு வந்தா நாம 2 பேரும் சாக்லேட்டை ஷேர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப என்ன இன்டர்வியூ எடுக்க விடுங்க. இல்லன்னா அக்கா வந்தாங்கன்னா என்னையும் அப்புறம் உங்களையும் திட்டுவாங்க. உனக்காக நான் திட்டு வாங்கிக்கிறது என்ன, நல்லா அடி கூட வாங்குவேன். யான் முன்னாடியே நீ ரொமான்ஸ் பண்றியா? என்னால தாங்க முடியல. இதுக்கு பழி வாங்க வேண்டாம். நீங்க எந்த ஊரு? உனக்கு எந்த ஊரு மேம் கேக்குறாங்க? எர்ணாகுளம், கோழிக்கோடு. ஏய், நான் உங்ககிட்ட பேர் தானே கேட்டோம், அதுக்கு என்ன ஊரு டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லிட்டு இருக்க? குக்கு இன்டர்வியூ பண்றேங்கிற பேர்ல என்னோட ஸ்வீட் ஆஃபரை ரிஜெக்ட் பண்றியா நீ? நீங்க விட மாட்டீங்கல்ல? நீ மட்டும் விட்டுருவியா? சிமோனிகா, நீ உன்னோட ஃப்ரெண்ட வச்சு இவரோட பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணியா? பண்ணிட்டேன் மேம், நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டேன். டாக்குமெண்ட்டை கூட செக் பண்ணிட்டேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, அப்ப ராமன். ராமன் இல்ல, ராமசுவாமி. ஓகே, ராமன். ராமசுவாமி. ராமசுவாமி. ராமன், நீ இன்னையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சிமுனிகா, நீ வேற கூட்டிட்டு போய் கிச்சனை காட்டிடு. அப்புறம் எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணுமோ சொல்லி கொடுத்துரு. ஓகே மேம், இவரை நான் கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துறேன். பிரபா சாருக்கு உங்களோட ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலை இருக்க மாதிரி இருக்கு. அப்சல்யூட்லி ரைட். எனக்கு இப்போ மேம் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்னோட சாக்லேட்டை எடுத்து வச்சிருக்கீங்களா? உங்களை முடிஞ்சா வந்து என்ன புடி நீ வேற பார்க்கவா? பாத்துக்கோ சிமுனிகா. இங்க பாருங்க, நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றேன்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ இந்த வீட்டோட குக் ஆயிட்ட. குக் ஆகிறதுக்கெல்லாம் நான் வரல. த்ரிஷாவோட புருஷன் ஆகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படாத. இப்போ உன்னை இன்டர்வியூ எடுத்தாலே த்ரிஷா, அவ அவ்வளவு சாமர்த்தியம் இல்ல. ஒருவேளை அந்த கோல்ட் மெடலிஸ்ட் பிரக்யா மட்டும் இங்க இருந்திருந்தா எப்பயும் நீ மாட்டிருப்ப. உன் கதை அவ்வளவுதான். இந்த சங்கர் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். அது சரி, நான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன். குறுன்னு அந்த த்ரிஷாவைய பாத்துட்டு இருந்தியே, அது தப்பு கிடையாதா? த்ரிஷா எனக்கு சொந்தம். நான் பார்க்காம அவளை வேற யார் பார்ப்பாங்க? தேவையில்லாம பேசுறத நிறுத்து. உன்னோட ஊர் பேர் என்னன்னு சொன்ன? பயத்துல வாய்க்கு வந்ததை உளர்ற. சரி, அத்தையெல்லாம் விடு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. எந்த டைம்ல என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் நீயா எதுவும் பண்ணாம இரு. ஓகே? உன் இஷ்டத்துக்கு எதையாச்சும் செஞ்சேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து மாட்டிப்போம். நான் மாட்டிக்க விரும்பல. இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூடவே சேர்ந்து பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் மாட்டிப்பேன். இங்க எல்லாருக்கும் டவுட் வந்துடும். நான் கிளம்புறேன். த்ரிஷா டார்லிங், எவ்வளோ அழகா இருந்தா தெரியுமா நீ? உனக்கு எனக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அப்புறம் என்ன எவ்வளோ இன்டர்வியூ வேணாலும் எடு. நீ கேட்குற கேள்விகள்லாம் டான்னு நான் பதில் சொல்லுவேன்.
அவர் பிளான் ஒர்க் அவுட் ஆகலல்ல, அதான் கோத்துல ஒரு முகம் இப்படி குண்டா உப்பிடுச்சு. என்ன குண்டுச்சுன்னு சொல்லுவார்ல, நான் இவரை குண்டச்சான்னு கூப்பிட போறேன். இன்னைக்கு நானும் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டேன், குண்டச்சியோட குண்டச்சா. என்ன சொன்ன நீ? நான் என்ன சொன்னேன்? அப்படின்னா நீ குண்டச்சின்னு ஒத்துக்கிறல்ல? நான் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லலையே. நீ இருக்கியே, நீ எப்பவும் நீ வந்து நீ டச் மீ நாட் பிளான்ட் மாதிரி. முதல்ல நீயே வந்து டச் மீன்னு சொல்லுவ, அப்புறம் டச் பண்ணா எதுக்காக இப்படி சினிங்குவியோ எனக்கு தெரியல. உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு என்னோட ஜாக்கெட் வேணும். ஜாக்கெட்டுங்க. நீங்க கபோர்ட் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டீங்க, ஒரு ஜாக்கெட் எடுக்க முடியாதா? உன்னால என் ஜாக்கெட் எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? எடுத்துட்டு வரலனா கை கால் கொடுத்திருக்கிற அந்த கடவுள் எனக்கு நானே போய் எடுத்துப்பேன். கோத்துல குண்டச்சா ஆயிட்டாரு. இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். ஓகே, ஜிப். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? வாங்க நம்ம போலாம். ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் பேசிட்டு வந்தாங்க. அது நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா நாங்க உள்ள வரலாமா? அதான் உள்ள வந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு பெர்மிஷன்? பெர்மிஷனை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். இந்த ரூம்குள்ள வரதுக்கு நான் தான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ரைட்? நான் இவர்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிட்டேன் மாமா, ஆனா இவர் கேட்கவே இல்ல. நான் கூட டோரை தட்டாம உள்ள வந்துட்டேன். ஐம் சாரி. நான் இவர்கிட்ட சொன்னா நம்ம அப்புறமா போலாங்க வேண்டான்னு, ஆனா இவர் கேட்கவே இல்ல. பிரக்யாக்கா கிட்ட இம்பார்ட்டன்டா ஏதோ பேசணும்னு சொன்னாரா, அதான். சொல்லு பிரபா, என்னாச்சு? பிரக்யா, எனக்கு நல்லா தெரியும் நீங்க சிமோனிகாவை உண்மையில நம்புறீங்கன்னு தெரியும். என்னாச்சு? என்ன பண்ண சிமோனிகா? சிமோனிகா எதுவும் பண்ணல. ஐ டோன்ட் நோ, நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிரபா, என்ன விஷயம்? என்னன்னு சொல்லு. பிரக்யா, அது ஆக்சுவலி நான் அந்த குக்கை பத்தி ரிப்போர்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன்ல, என்னவோ தெரியல என் பார்வையில அவன் இன்னசென்ட்டா தான் தெரியறான். அவன் அழுவுறதையும் கதறதையும் பார்க்கும்போது அவன் உண்மைதான் சொல்றான்னு தோணுது. அவன் உண்மையை சொன்னானா இல்ல நீ பாவம்னு நினைச்சியா? அவன் அழறத நீ பார்த்திருப்ப, அதான் உன்னோட மனசு கரைஞ்சிருக்கும். என்ன? எக்ஸாக்ட்லி மாமா, நான் இவர்கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் தான் ரொம்ப எமோஷனல் ஆச்சே. அவன் அழறத பார்த்து இவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாரு. ஆனா சிமோனிகா அவனை ரெட் ஹேண்டடா புடிச்சிருக்கா பிரபா. அவன் கையில கத்தி இருந்திருக்கு. சில நேரங்கள் நம்ம கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறதும் பொய்யா இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் அவனுக்கு அவன் இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண ஒரு வாய்ப்பாவது கொடுக்கணும்ல. பிரபா, நீ நிஜமாவே அவன் இன்னசென்ட்னு நினைக்கிறியா? என் மனசு அதான் சொல்லுது பிரக்யா. அவன் தான் இதை செஞ்சிருப்பான்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே அவன் அழுகை நிறுத்தியிருப்பான். ஏன்னா தப்பு பண்ணவன் மாட்டிக்கிட்டா ஒரு சமயத்துக்கு மேல இந்த மாதிரிலாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான். ஆனா இவன் பாவம் அழுதுகிட்டு இருந்தான், கதறி அழுதுகிட்டு இருந்தான். அவன் ஃபேமிலி பத்தி மட்டும்தான் பேசினான். ஐ டோன்ட் நோ, நான் அவனை குற்றவாளியா பார்க்க முடியல. அப்படின்னா குற்றவாளி நாம தான் பிரபா. தப்பு பண்ணாதவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. அடிச்சா வீட்டை கோர்ட் ரூமா மாத்திட்டீங்க. இது பாரு பிரபா, போலீஸ் தான் இருக்காங்கல்ல, அவங்க வேலையை பாக்குறாங்க. ஒருவேளை அவன் இன்னசென்ட்னா அவனை விட்டுற போறாங்க. நாம நம்ம வேலையை பார்ப்போம். பை தி வே, இந்த பிரச்சனைல நான் யாருங்கிறத மறந்துட்டேன். ஐ அம் a rock star. ஆல்பம்காக ரெடி ஆகணும். போலாமா? இவ்வளவு நாள் கழிச்சு ஆல்பம் பண்ண கேட்டிருக்காங்க, அதை பண்ண வேண்டாமா? ஆமா, ஃபைலுங்க. அந்த ஃபைல நான் தான் சிமோனிகா கிட்ட சொல்லி மியூசிக் ரூம்ல வைக்க சொன்னேன். Come on guys, time to make an album. அபி, நான் சொல்றது ஒரு நிமிஷம். இவரு தேவையில்லாம யோசிக்கிறாரு. இட்லி சாம்பார் எதுவுமே நல்லா இல்ல. என் தொண்டையிலேயே இறங்க மாட்டேங்குது. இங்க பாரு, இப்பதான் அவன் புதுசா சேர்ந்திருக்கான். நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும்.
வந்தவன் வேற ஏதோ கேரளா கூக்கான். இங்க பாருப்பா, அவன் இப்பதானே வந்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வேண்டியதை சமைப்பான். கொடுத்த இட்லியை சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பாருங்க, சரியா? சரி, நாங்க எல்லாரும் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. டிஃபன்னா ஓகே, சாப்பாட்டுக்கு நம்ம கேக்குற மாதிரி செட்டிநாடு ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலன்னா நம்மளால சாப்பிட முடியுமா என்ன? சாப்பாடு மேல இன்ட்ரெஸ்டே போயிடாது. இங்க பாருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்மளோட பிரக்யா இருக்கால, கண்டிப்பா வந்தவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவா. அதுக்கப்புறம் அவன் நம்ம கேட்காமலே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம மூச்சு முட்டை சாப்பிடலாம். அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி, நீங்க அந்த புது குக்கை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, அவன் இட்லி சாம்பார் எல்லாம் கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. இங்க பாருமா, அவன் கருப்பா இருக்கான், நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அவன் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கருப்பு ஒண்ணு இல்லையே. போ போ, கிச்சனுக்கு தான் போயிருப்பான். போ, டார்ச் ஆன் பண்ணி பாரு. மோனிகா, ஒருவேளை அந்த குக்கு உன்னோட நெருங்கிய சொந்தக்காரனா என்ன? அவனை ஏன் நீ இப்படி தேடுற? அவனோட ஏதாவது வேலை இருக்கா என்ன? அது இல்ல அண்ணி, அது பிரக்யா மேம்க்கும் த்ரிஷா மேம்க்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல, அதனாலதான் தேடி கேட்டிருக்கேன். உடனே போய் தேடு. அவனை பார்த்தேனா, அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்ற? இந்த இட்லிய இன்னும் கொஞ்சம் சாஃப்டா பண்ண சொல்லு, அப்பதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இல்ல 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 இல்லம்மா, தயவு செஞ்சு நீ அவங்ககிட்ட எதுவும் பேசாத. இன்னைக்காவது கொஞ்சம் கெட்டியாதான் இருக்க. நீ எதையாவது பேசி கல்லு மாரி ஆயிட போகுது. இருக்கட்டும்மா, நீ எதுவும் அவங்ககிட்ட பேசாத. ஓகே சித்தப்பா. என்னடா இவ வேட்டி கட்டி விட்டு டார்ச்சர் பண்றாளே. இடுப்புலயே நிக்க மாட்டேங்குது, கழண்டு வருது. தடிக்கு கீழே விழுந்துருவோம் போலக்குதே. அந்த பொம்பளை என்ன ரொம்ப பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல. இது மூலமா த்ரிஷா கிடைச்சா அது ஒண்ணு போதும் எனக்கு. அம்மா, நான் கட்டிக்க போற பொண்டாட்டி இப்ப எங்க இருக்கா? பார்த்துட்டு வருவோம். இந்த சிரிப்பு என் த்ரிஷா டாலி கூட தாச்சே. சரி சரி, ஓகே, சிரிச்சதெல்லாம் போதும். அபி என்னை கூட்டிட்டு போவ எப்ப வேணாலும் இங்க வருவான். நீங்க ரொம்பவே பயப்படுறீங்க. மாமா கிட்ட கத்துக்கோங்க. அக்கா கூட எல்லாரும் இருக்கும்போது எவ்வளவு ஈஸியா பேசிடுவாருன்னு. அவன் அபி, அவன் ஒரு ராக் ஸ்டார். ஆமா, நீங்க அவரோட ஃப்ரெண்ட் இல்ல, கொஞ்சமாவது கத்துக்கோங்க. என்ன நீ பிரபாபாவே இருக்க விடு, நான் இப்ப கிளம்புறேன்னு. நான் எங்க உங்களை தடுத்த? போங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே போக பிடிக்கல போல இருக்கு. என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சாக்லேட் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் சாக்லேட் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு. அப்படியா? அப்படி இருக்கும்போது கீழே எதுக்கு ரோமியோ மாதிரி பண்ணீங்க? கீழே என்ன ஒழுங்கா இன்டர்வியூ கூட எடுக்க விடல நீங்க. அந்த சாக்லேட்டை காட்டி காட்டி என்ன வெறுப்பேத்துனீங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப சாக்லேட்டை ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க மிஸ்ஸஸ் பிரபா, இப்ப நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. கீழே நீங்க பண்ணது மட்டும் சரியா? நீங்க பண்ணதை நான் ஈக்குவல் பண்றேன், அவ்வளவுதான். நானும் இதே மாதிரி செஞ்சேன்னா அப்புறம் நீ வருத்தப்படுவேன். சரி, என்ன வருத்தப்பட வைங்க. இந்த பொண்ணுங்களை எல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சாதாரணமா நீ எதுவும் பேசுறதே இல்ல, ஆனா பேச ஆரம்பிச்சுன்னா நிறுத்தவே மாட்டேங்கிற. உங்களால மட்டும்தான் என்ன வெறுப்பேத்த முடியும்னு நினைச்சீங்களா? இங்க பாரு, எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா அப்ப நீ அழுதுருவ. சரி, அழ வைங்க. ஏ பிரபா, உன்னா எந்த கையால த்ரிஷாவை தொடுறியோ அந்த கைய நிச்சயமா நான் வெட்டாம விட மாட்டேன்டா. இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கேயே இருக்குவா? நான் சொன்னா நீங்க இருந்துருவீங்களா? அது ஒண்ணும் இல்ல, இது அபியோட வேலையாச்சே, கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆனா ஒருவேளை நீ சொன்னீன்னா நான் இங்கேயே இருந்துருவேன். என்ன அவ்வளவு லவ் பண்றீங்களா? அதுல உனக்கு டவுட்டா? உனக்கு வேலை வெட்டியே இல்லையாடா, போடா. என்னால சகிச்சுக்க முடியல. எனக்கு கோவம் வந்துச்சு, இங்கேயே உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன்.
அவன் என்ன பார்த்துட்டான் போல இருக்குதே. என்னாச்சு? ஷோ, அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ம். மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். டேய் பிரபா, உன்னோட சீக்ரெட் மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா ஆபீஸ்க்கு போலாமா? நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். பிரபா, எங்க இவங்கிட்ட மாட்டி பண்ணோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். சங்கரும் சிமோனிகாவும் 2 கும்பராசிக்காரங்களும் இன்னைக்கே முடிஞ்சு போயிருப்போம் போல இருக்குதே. ஹலோ. நீங்க இன்னும் கிளம்பலையா? போகணும் தான், பிரபா வரணும்ல. பிரபா வரட்டும். எங்க? தெரியல, ஏதோ எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கான். த்ரிஷா, ஹா? நான் இங்க இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் யாராவது உள்ள வந்தாங்களா? இல்லையே. ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். அப்ப சரி, நான் கிளம்புறேன். May I come in? May I come in? We have come in. Sorry. நீங்க சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க எதுவுமே பண்ணல. So boring. எதுவும் இல்லையா? Long distance. அப்புறம் டேய் பிரபா, என்னடா தேடிட்டு இருக்க? அங்க இங்க பாத்துக்கிட்டே இருக்க, கிடைச்சதா இல்லையா? நோடா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு பிரபா? அது ஒண்ணும் இல்ல அபி. நானும் த்ரிஷாவும் இங்க ரூம்ல பேசிட்டு இருந்தப்போ வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. வெளியில இருந்து யாரோ சீக்கிரட்டா இதெல்லாம் கேட்கற மாதிரியும் ஃபாலோ பண்ற மாதிரியும் இருந்தது. டேய், இவ்வளவு வருஷமா இந்த வீட்ல இருக்க உனக்கு தெரியாதாடா? வேற யாரு மைத்திலி அண்ணியா இருக்கும். அவங்களுக்கு இப்படி ஒளிஞ்சு நின்னு மத்தவங்க பேசுறத கேட்கறதுல ஒரு சுகம் கிடைக்கும், ரைட்? ஆமா பிரபா, அவங்களதான் இருக்கும். இல்ல அவங்க அந்த மாதிரில ஒளிஞ்சுக்கிற ஆளு கிடையாது. இந்த உருவம் ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சது. நான் ஃபாலோ பண்ணி போனப்போ எங்க போனான்னு தெரியல. எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு என் கட் ஃபீலிங் சொல்லுச்சு. பிரபா, இப்ப நீ வெளியில அவனை தான் தேடிக்கிட்டு இருந்தியா? ம். ஆனா நம்ம வீட்ல அது யாரா இருக்க முடியும்? நானும் நிறைய தடவை ஒரு ஷேடோவை பார்த்துருக்கேன். அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற யாரோ எல்லாரும் பேசுறத ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யாரா இருக்க முடியும்? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அது நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, கிச்சன்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்காக போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. ஆனா இப்படி ஒளிஞ்சு நின்று நம்ம பேசுறத கேக்குறது. நீ வேற. உண்மையா சொல்லணும்னா இவர் ரைட்டரா இருக்க வேண்டியவன். ஒரு எபிசோட பார்த்தா போதும், அதை கண்டினியூ பண்ணி மத்ததை இவளே எழுதிடுவா. என்ன, உங்களுக்கு எல்லா விஷயமும் விளையாட்டு தானா? நான் இப்போ எங்க விளையாடினேன்? அது இவனோட மனப்பிராந்தியா இருந்திருக்கலாம். அது உன்னோட மனப்பிராந்தி தானடா? ஆம் பிரக்யா, இது என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். பைத்தியக்காரன். அவன் ஷேடோவை பார்த்தே பயந்துருப்பான். அதை துரத்த ட்ரை பண்ண எப்படி முடியும்? அதெல்லாம் இவனோட மன பிரம. என்ன பிரபா நீ 3 தடவை சொல்லிட்டோம் போறோம்னு. முதல்ல கிளம்பலாம் வா. எவ்வளவு தடவைடா சொல்றது, ஃபேமிலி முன்னாடி டென்ஷன் ஆகுற விஷயம் எதுவும் சொல்லாதன்னு. அபி, ஐ எம் சாரிடா. நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி கருப்பு ஷேடோ ஏதாவது பார்த்தேன்னு வை, என்கிட்ட வந்து சொல்ல. ஏன்னா எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம போலாமா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. பாய் த்ரிஷா, பாய் பிரக்யா. என்ன மாமா எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரா? சரி, நான் பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போ, நான் வந்துடுறேன். பிரபா விஷயத்த மறைச்சிட்டான். ஆனா அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அது யாரா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க இவரை என்ன வேணாலும் பண்ண ட்ரை பண்ணலாம்.